ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ தூதரிலும் அதிகமாக. எபிரெயர் 2:7 சொல்லுகிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். கர்த்தர் தேவதூதரை ஆசீர்வதித்ததை பார்க்கிலும் எத்தனையோ 1000 மடங்கு அதிகமாக மனுஷனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். சிருஷ்டிப்பிலே மனுஷன் தேவதூதனை பார்க்கிலும் சிறியவனாக வல்லமையில் குறைந்தவனாக காணப்பட்டாலும் கர்த்தர் மனிதனை மேன்மையாய் கண்டார், மகிமையாய் ஆசீர்வதித்தார். மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே தேவ தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். யோபு 38ஆம் அதிகாரம் 4-7 முடிய. கர்த்தர் ஏனோ ரட்சிப்பிற்கான ஊழியத்தையும் சுவிசேஷ பணியையும் அவர்கள் கையில் கொடுக்கவில்லை. ஆனால் அவற்றை கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இந்த பூமியில் எங்கும் பரவுவதற்கு, கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்டுவதற்கு கர்த்தர் நம்மையே நம்பியிருக்கிறார். இதற்கான காரணத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தேவ தூதர்களை சிருஷ்டித்த போது அவர்களை அக்கினியிலிருந்து உண்டாக்கினார். ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போதோ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதைப் போல தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அது மட்டுமல்லாமல் தேவ தூதர்களுக்கு இல்லாத ஒரு சுதந்திரத்தை, அதாவது சுய சித்தத்தை நிறைவேற்றுகிற உரிமையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். தூதர்கள் வெறும் இயந்திரங்கள் போல கர்த்தருடைய கட்டளைகளின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதனோ தானே சிந்தித்து சுயமாய் செயல்படக்கூடிய சுயாதீனம் உடையவனாய் இருக்கிறான். சாத்தானை பாருங்கள். அவன் விழுந்து போன நிலைமையிலும் கூட சுயமாய் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றே செய்ய வேண்டியிருக்கிறது. யோபுவை அவன் தொட வேண்டுமென்றாலும் தன் இஷ்டப்படி அவனால் தொட்டுவிட முடியாது. கர்த்தரிடத்தில் அதற்கான விசேஷ அனுமதியை அவன் பெறுகிறான். பேதுருவை புடமிட அவன் நினைத்தபோது அவனால் நேரடியாக செய்யக்கூடாமல் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்பதை பார்க்கிறோம். கர்த்தர் எல்லா நேரமும் அனுமதி கொடுப்பதில்லை. சில வேளைகளில் சாத்தான் புடமிடுவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு மறுபக்கத்தில் அதை மேற்கொள்ள நமக்கு கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் அளிக்கிறார். நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் விளங்க வேண்டும் என்பதில் கர்த்தருக்கு எவ்வளவு பிரியம், எவ்வளவு விருப்பம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் அவர் வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கரத்திலேயே இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களோ அல்லது இகழ்வீர்களோ அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் துதிக்கும் போது அவருடைய உள்ளம் மகிழ்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் கடந்து வருகிறார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பதுடன் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தவும் செய்வார். இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இன்றைய வேத வாசிப்பு காலை
நீதிமொழிகள் 13, 14 மற்றும் 15 அதிகாரங்கள். மாலை 2 கொரிந்தியர் 5 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்போ வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ தூதர்களை விட மேன்மையாக கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்வோம், கர்த்தரை கனப்படுத்துவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.